டயபெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. 12 வயசு இருக்கப்போ டயபெட்டிஸ்ன்றது வந்துச்சு. அதனால அதுக்கான மெடிகேஷனை நான் வெளியே இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த புரிதல் எனக்கு வந்துச்சு. பட் இதே ஒரு 4 இயர்ஸ் பேக் ஐஷு கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க போடுற போட்டோஸ்க்கு என்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷன் பாதிக்குதா, நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறோம். சரி, ஸோ அதுக்கு நீங்க என்ன நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். கலாச்சாரம் நீங்க எதை சொல்றீங்க? மாஸ்டர்பேட் பண்றதை எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு பண்றாங்க? நீங்க எங்க போய் தெரிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது தான் ஓகே நானும் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னா இப்படி தானே அது வருது. கரெக்டா. அதை ஏன் வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? மாஸ்டர்பேஷன், செக்ஸ் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படிங்க பேசணும்? அவங்க தானே உங்களை பெத்தாங்க. சரி, இப்போ ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றதுனால என்ன தப்பு நடந்துரும்? அப்பா அம்மாட்ட ஷேர் பண்றதுனால என்ன தப்பு தடுக்கப்படும்? அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ கமெண்ட்ஸில் திட்டுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபோட்டோஸ்லாம், நீங்கள் அழகாக இருக்கீங்க, க்யூட் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படியே திட்டிக்கிட்டே இருங்க, நல்லா அந்த பொண்ணை வளர்த்து விட்டுட்டே இருங்க, அந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூக்கு சில ஆயிரங்களும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பல ஆயிரங்களும் வாங்கிட்டு லட்ச லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? ஒரு கமெண்டால ஒரு லைக்கால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாதான் அதை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. பிடிக்கலன்னா நெகட்டிவ் பேஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. பாசிட்டிவ் பேஸை விட நெகட்டிவ் பேஸில் அதிகமாக வருது. நான் தான் சொல்கிறேன்ல, மீடியான்றது வளர்த்து விடவும் செய்யும், அழிச்சு விடவும் செய்யும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். நான் பொறுத்த வரைக்கும் மீடியாவை பார்க்குறது அப்படி தான். அண்ட் மீடியான்றது இயங்குறதே வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ் வச்சு தான் இயங்குது. கைண்ட் ஆஃப் அவங்களோட லைக்கிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு தான் வருது. ஸோ என்னை நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்குறவன் தேர் திங், பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்குறவங்க அது அவங்களோட விஷயம். பட் நான் பண்ணுற விஷயம் எனக்காக நான் பண்ணுறேன். அண்ட் அது வந்து ரசிக்கிறவங்க ஓகே, அதை வெறுக்கிறவங்க ஓகே. பட் ரசிக்கிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க ரீசன்ட் டேஸ் ஆஃப் டைம்ஸில். ஹேட்டர்ஸ் எல்லாம் நான் சொன்னேன், ஒரு இடத்துல நான் சொன்னேன், முன்னாடி என்னை வெறுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன ஒரு வேற ஒரு தோற்றத்தில் பார்க்குறாங்க, வேற ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. ஸோ அது உண்மையாலே மாற்றினது மீடியா தான். நான் எந்த மீடியா என்னை வந்து டவுனாக காமி எதனாலன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டுமே பார்த்துட்டு பேசிட்டு இருந்தவங்க, நீங்கள் வந்து மீடியாவில் இன்டர்வியூஸ் மூலமாக பேச ஆரம்பித்த உடனே உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, உங்களோட விஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாறிட்டாங்க. ஓகே. So once they get to know about the bad side and good side of me, என்னோட பேக்ரவுண்ட் ஒரு அதர் சைடு என்ன, பார்த்ததுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவு இருக்கு அத மாதிரி, அதுக்கப்புறம் people are ஓகே நீங்க பண்றது. நிறைய பேர் சொன்ன விஷயம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இவ்வளோ விஷயம் பண்றப்பவே யூ ஆர் பீயிங் ஸ்ட்ராங். ஸோ அந்த விஷயத்த நல்லா போல்டா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஃபோட்டோஷூட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அ ஹியூமனாக என்னை வந்து அவங்க பேசுகிறப்போ எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஓகே, ஒரு மாடலாக ஐஸ்வர்யா பார்க்காம, ஒரு பொண்ணாக பார்க்காம ஆஸ் அ ஹியூமனாக நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கிறப்போ ஐ ஃபீல் குட். 5 இயர்ஸாக மீடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு லைம் லைட்டில் இருக்கிறீங்க. உங்களுடைய ஏஜ் என்ன? 23. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னீங்களா? மேக்ஸிமம் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து ஃபெமிலியர் ஆகிட்டனாலோ ஆக்ட் பண்ணுறனாலோ சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு கொஞ்சம் இன்டென்ஸாக நடிக்க வேண்டியிருக்கும், கிளாமராக ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கு யார் பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பாங்க, உன்னை வந்து பொண்ணுன்னு வந்து யார் வீட்டில் மருமகளாக ஏற்றுப்பாங்க, இந்த கேள்வி தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ அதே கேள்வி உங்கள் ஃபேமிலிலையும் கேட்டிருப்பாங்க தானே, உங்களுக்கு வந்து மைண்டில் அதெல்லாம் தோணுதா? ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளை பார்க்குறவங்க, லைக் போட்டு போகிறவங்க, அப்ரிஷியேட் பண்ணுறவங்க ஓகேம்மா சூப்பர்மான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பையன் நினைப்பானா? ஏன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இவ்வளோ கிளாமரான ஃபோட்டோஸ் போட்டிருக்கும் போது இன்னும் நிறைய பேர் வந்து இத்தனை பேர் வந்து கிளாமராக இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணணுமான்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மேரேஜ் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? சரி, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ்னா எந்த மாதிரி இருந்துச்சு? கைண்ட் ஆஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். இப்போ மேரேஜ் டோட்டலாக மாறி இருக்கு. அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனோட திங்கிங்கும் வேற மாதிரி மாறிட்டு வருது. ஸோ இப்போ என்னை ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னா என்னை பற்றி தெரிஞ்சுட்டு தான் என்னை பிடிக்க ஆரம்பிக்கும். என் பாஸ்ட்டாக இருக்கட்டும், என் ஃப்யூச்சராக இருக்கட்டும், இல்லை என் ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருந்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் என்னை ஒருத்தவங்க விரும்புவாங்க, என்னை கல்யாணம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்குன்றப்போ அந்த மாதிரி புரிதல் இருக்க யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க.
இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. ம். இதுல ஒருத்தர் கூடவா என்ன மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஓகே. அண்ட் ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஈவன் ஐ கெட் a text that lots of messages. ஈவன் எனக்கு ஓகே. தெரிஞ்சவங்களுமே கேட்க தான் செய்றாங்க, ம். மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஸோ அதுக்கெல்லாம் யாரும் பயப்பட ரியலா நான் வந்து எல்லாரும் யோசிக்க மேரேஜ்ன்றது பெரிய விஷயமே இல்லை. எனக்கு எப்போனா இப்போ எப்படினாலும் எனக்கு தோன்றப்போ தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன். எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு 4 or 5 years எனக்கு டைம் எடுக்கணும்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க புரிதல் அப்போ மாறலாம். ஸோ அப்போ இன்னும் என்லார்ஜ் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் வர ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே. அதில் யாருன்னா என்ன அப்ரோச் பண்ணாமல் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க செலிப்ரிட்டிஸை முன்னுதாரணமாக எடுத்துக்கிற அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவங்களும் என்ன மாதிரி இருந்து ஃபீல்டில் போனவங்க தான். கைண்ட் ஆஃப் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற குறைஞ்ச ஆடைகளாக இருக்கட்டும், இல்லை டீப் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க தான். பட் அவங்களாம் மேரேஜ் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இங்கேருந்து போனவங்க தான் அவங்களும். யாரும் வந்து பார்ன் ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்டர்ஸே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே. ஆக்டர்லேருந்து டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆக்டர்லேருந்து அதர் ஃபீல்டில் இருக்கவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ இட்ஸ் ஆப்வியஸ். ஸோ இதே புரிதல் உங்க அம்மா அப்பாவுக்கும் இருக்கா? எங்க மேரேஜ் அம்மாக்கு பத்தின பாக்கும் புரிதல் இருக்கு. இருக்கு. என் ஓகே. அம்மாக்கு ரொம்ப புரிதலாவே இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவ ம். ஃபீல்ட யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டும். ஸோ அதுல எங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சின்ன ஏஜில் டயபெட்டிக்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. எனக்குமே அது இருந்துச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன ரீசன்? எதுவும் ஜெனட்டிக்காகவே வந்ததுங்களா இல்லை அதை பற்றி ஏதாவது? டயபெட்டிஸ்ல 2 டைப் இருக்கு, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1ன்றது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிக்ஸ். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வர்றது, லைக் பிறந்த குழந்தைலேருந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளே வர டயபெட்டிஸ் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 2ன்றது ஏஜ் கொஞ்சம் அதிகமானது, 30, 35, 40 அந்த ம். ஏஜ் டைப்பில் வர டயபெட்டிஸ். ஸோ டைப் 1 அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்கும். பட் வந்து அது இன்சுலினை ப்ராப்பர் வேல உடம்புக்கு வந்து கொடுக்காது, செக்ரேட் ம். பண்ணி கொடுக்காது. ஸோ வெளியே இருந்து இன்சுலினை வந்து பாடிக்குள்ளே எடுத்து சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கும். டைப் 2ன்றவங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ் இது செயல்பட்டு இன்சுலினை சுரக்க வச்சு ப்ராப்பராக சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். பட் ம். இந்த கம்மி அமௌண்ட்டில் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் மூலியமாவோ இல்லை இன்சுலினே வந்து கம்மியான இன்சுலினா இல்லை பவர் கம்மியான சப்ஸ்டிடியில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் விஷயமே தவிர நான் வந்து எனக்கு 12 வயசு இருக்கப்போ டயபெட்டிஸ்ன்றது வந்துச்சு. ஓ அப்போ தான் டயக்னோஸ் ஆமாம். பண்ணாங்க. ஓகே. பட் கண்டுபிடிச்சது வந்துட்டு 13 வயசில் கண்டுபிடிச்சாங்க. ம். 14 வயசில் சம்திங் ஏதோ கண்டுபிடிச்சாங்க. பிகாஸ் 2 இயர்ஸ் தெரியவே இல்லை, பாடியில் இருந்துச்சு. அதோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து சுகரோட கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியல, எங்கள் அம்மாவுக்கும் தெரியல. ஸோ அதனால் அப்படியே ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டயக்னோஸ் பண்ணாங்க. 10th பப்ளிக்கு 1 வீக் முன்னாடி எனக்கு சுகர்னு டயக்னோஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் என்ன பயந்தாங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா நான் யூரின் அதிகமாக போவேன். தண்ணி குடிச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸில் யூரின் போவேன். அதே மாதிரி 8th 9th படிக்கிற பொண்ணு வந்து பெட்டில் யூரின் போகிற விஷயம்லாம் வந்து நார்மலைஸ்டே கிடையாது. பேண்ட்டெல்லாம் யூரின் போயிடுவேன். ஒரு 2 செகண்ட்ஸ் மேலே என்னால் யூரின் கண்ட்ரோலே பண்ண முடியாது. லிட்ரலி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆனேன். நான் தான் சொன்னேன் சப்பியாக இருப்பேன் சின்ன வயசில். வெயிட் லாஸ் ஆனேன், ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. கேர்ள்ஸ்க்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஹெவியாக ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய வர 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 டவுட் பட்டு போனப்போ தான் யூரினில் வந்து 4+ மேலே சுகர் இருக்குது, ஸோ ஷீ இஸ் டயபெட்டிக் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இன்சுலின் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கைண்ட் ஆஃப் அதனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட் ஆமாம், இப்போ வரைக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் இன்னும் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த மாதிரி? லைஃப் லாங் எடுத்துகிட்டே தான் யா கண்டிப்பாக 3 வேளை இன்சுலின் எடுக்கிறேன். ஸோ இது வந்து எடுத்துகிட்டே தான் இருக்கணும். இது இன்சுலின் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ். இன்சுலின் அப்பயும் எடுக்கிறதுனா சொன்னாங்க. ஃபுட் ஹேபிட்ஸும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கைண்ட் ஆஃப் ஜிம் ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜாகிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர முடியும். பட் இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல். குணப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன டைப்பில் டயபெட்டிக்ஸ்? நான் டைப் 1. யா எனக்கு வந்து எப்படின்னா ஆக்சுவலாக அது டைப் 1 டைப் 2 மிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க எனக்கு. ஏன்னா என்னோட கணையம் வந்து வேலை செய்யுது, பட் நாட் இன் அ ப்ராப்பர் மேனர். நீ வந்து இன்சுலினுக்கும் ரியாக்ட் பண்ணுற, டேப்லெட்க்கும் ரியாக்ட் பண்ணுற, போத் பேஸஸில் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ரீசெண்டாக சுகர் லெவல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் டைமிங் வரைக்கும் ஹை லெவல்லே இருந்துச்சுன்னா வந்து
சேஞ்சஸ் இன்டு அ டைப் 1 அப்படின்ற மாதிரி ஆச்சு எனக்கு. ஸோ நான் நடுவில் கொஞ்சம் ஆமாம் ஒரு பிரேக் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்சுலின் ப்ராப்பராக எடுத்துக்கல. என்னோட ஃபுட்டு எல்லாமே டோட்டலாக அப்படியே தலைகீழாக மாறுச்சு எல்லாமே. ஸோ அதனால் இப்போ சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்கிறதுனால அண்டர் இன்சுலின் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் ஏதோ அவசரமாக கிளம்புறீங்க, அப்போ இன்சுலின் எடுக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ உங்களுக்கு பாடிக்கு தேவையான இன்சுலின் இல்லை அப்படின்னா எந்த மாதிரி பாடி ரியாக்ட் பண்ணும்? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும்? நார்மலாக தான் இருப்பேன். நார்மலாக என்னன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பாடி பெயின் இருக்கும் எனக்கு அதிகமாக. நான் அப்போ தெரிஞ்சுப்பேன். பாடி பெயின் அதிகமாக இருந்ததுன்னா ஓகே சுகர் ஹையாக இருக்குன்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் இது யூரினைசேஷன் ப்ராப்ளம். ஏன்னா சுகரோட சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டா ஆறாது, எனக்கு ஆறிடும். ஸோ ஒவ்வொருத்தரோட பாடி டைப் ஒவ்வொருத்தரோட பாடி டைப்புக்குமே சுகரோட அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வேற வேற மாதிரி காமிக்கும். இப்போ எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி பாடி பெயினாக இருக்கிறது ஒன்று, யூரினைசேஷன் அதிகமாக இருக்கிறது ஒன்று, ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது. ஸோ இந்த 3 வந்து என்னோட இது இந்த டைமில் வந்து எனக்கு சுகர் அதிகமாக இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த நாளே ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதோட இப்போ சின்ன வயசுலேயே வந்து அதாவது ஸ்கூல் போகிற டைம்லேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னே அது உங்களுக்கு மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகலையா? என்னடா இது நமக்கு இந்த வயசுலேயே இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் தெரியும் போது அது வந்து நம்மளோட ஒரு மென்டல் ஸ்டேட்டில் அது பெரிய ப்ராப்ளமாக வரும்ல. ஏன்னா டயபெட்டிக்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வயசானவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி அவ்வளோ வயசு ஆயிடுச்சு, அவங்க நினச்சதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்திருப்பாங்க, நம்ம வந்துருச்சு ஓகே ஒரு கண்டிஷன், அவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க ஓகே. நமக்கு இந்த வயசுலேயே இப்படியா, ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் மாதிரியோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஆகலையா? எனக்கு சின்ன அதான் இது வந்தப்போ எனக்கு பயங்கர ஒரு 4 இயர்ஸ் ஆமா ஒரு 4 இயர்ஸ் எனக்கு போராட்டமா இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இப்போ அதுவே பழகி. ஆமா ஏன்னா இப்போ என்னதுன்னா அதான் சொன்னல இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா டயபெட்டிஸ்ன்றது வந்து டிசீஸ் கிடையாது, இட்ஸ் அ டிஸார்டர். உடம்புல ஒரு குறைபாடு அவ்வளவுதான். டிசீஸ்னாதான் வெளியேந்து வந்து அதை பெருசா இது பண்ணுமே. இது ஒரு டிஸார்டர். என் உடம்புல இருக்க ஒரு உறுப்பு ப்ராப்பராக செயல்படலை, அதனால அதுக்கான மெடிக்கேஷனை நான் வெளியே இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த புரிதல் எனக்கு வந்துச்சு. அதனால இப்போ அது மேலே எனக்கு வந்து பயமோ இல்லை வந்து வெறுப்போ அது மேலே வந்து ஒரு இதுவோ இல்லை. ஓகே இதை நான் வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணேன்னா நானுமே மற்ற மனுஷங்க மாதிரி நார்மல் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. பட் இதே ஒரு 4 இயர்ஸ் பேக் ஐஷு கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா லிட்ரலாக நான் சூசைட் தாட்ஸ் வரைக்குமே போயிருக்கேன். இந்த ரீசன்னால சூசைடல் தாட்ஸ் வரைக்குமே போனேன். என் அம்மாலாம் ஸ்கூலில் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங்க்கெலாம் அரேஞ்ச் பண்ணாங்க எனக்கு இந்த திங்ஸ்னால, நான் கான் த்ரூ ஆன விஷயங்கள்னால. கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து நம்ம பிரெட்லலாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வரும். அது ஒரு மனுஷனோட உடம்புல வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ என்னோட பாடி ஃபுல்லாக அது வந்திருந்தது. கிட்டத்தட்ட 2 months கிட்டே என்னால் வெளியவே வர முடியாது. ஈவன் என்னோட பெட்ரூம் விட்டே என்னால் வெளியே வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரகிள் கான் த்ரூ ஆயிருக்கேன். அதெல்லாம் வந்து மீறி வெளியே வரப்போ அந்த ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை விட அதிகமாக டிஸார்டர்ஸில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நான் கம்பேர் பண்ணுறப்போ நான் பெரிய ஒரு காட் கிஃப்டாக தான் நான் சொல்வேன். எங்கள் அம்மாவுக்கு அவங்க லைஃப் டைம் என்னைக்கே தெரியல. she is going through that. அப்போ அவங்களுக்கே அந்த மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா எனக்கு வழி இருக்கு. என்னோட டிஸார்டரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்றப்போ நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த பொறுத்தவரை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ நினச்ச மாதிரி மாடலிங் வந்தாச்சு, ஓரளவு உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இப்போ கிடச்சிருக்கு, நிறைய பேர் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஆனாலும் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் வந்து நீயே இதை பண்ணுறேன்னு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் மக்களோட மனநிலை மாறினாலும் இன்னுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாமரஸாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஷூட் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணை தப்பாக பார்க்குற நிலைமை தான் இன்றைக்குமே இருக்குது. ஈஸியாக வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணிடலாம், அந்த பொண்ணு நம்ம வந்து கேட்குறதுக்கெலாம் ஓகே சொல்லுவோம், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இது மாறுறதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட மைண்டில் என்ன இருக்குது? எஜுகேஷன் தான் நான் சொல்கிறது. எஜுகேஷன் தான் சொல்வேன். அது கேர்ளுக்காக இருந்தாலும் சரி, பசங்களுக்காக இருந்தாலும் சரி, அந்த எஜுகேஷனை சொல்லித்தாங்க. அது வேலை, அது ப்ரொஃபஷன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலேன்னா பசங்களுக்கு வந்து அது வந்து ஆபாசமாக தெரியாது. நம்ம வீட்டில் பண்ணுற மொதல் தப்பே என்ன தெரியுமா? டிவியில் எங்கள் வீட்டில் தான் பண்ணாங்க. டிவியில் கிஸ் சீன் வந்தாலே எங்கள் அம்மா கட் பண்ணுவாங்க, அதை ஆஃப் பண்ணுவாங்க. சம்வாட் ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு சீன் வருது அப்படின்னாலே
அதை தப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. அதை பண்ண வேண்டாம். இப்போ அதை அதை நார்மலைஸ் பசங்களுக்கு பண்ணிடுங்க. நார்மலைஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்த பசங்க கிட்ட இருந்து நம்ம வந்து இது வந்து மூடி மூடி வைக்க தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆனா சொல்றேன். ரொம்ப சின்ன வயசுலயே அந்த மாதிரியான சீன்ஸ் அதுதான் சொல்றேன். அந்த விஷயம் நான் இப்போ ஒரு குழந்தை வந்து 2 வயசு 3 வயசு 4 வயசுல தான் டிவியே பார்க்க ஆரம்பிக்கும். அது வரைக்குமே அது கார்ட்டூன் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த வயசு ஓகே. பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசுன்றது பேரண்ட்ஸுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியாம யாருக்குமே இருக்காது. அந்த பசங்களுக்கான புரிதல் ஏற்படுற டைம்ன்றதும் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த டைம்லேருந்து சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. நான் பையனுக்கு தான் இந்த விஷயம் பொண்ணுக்கும் அந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இங்க நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கோ பிரதர்ஸ்க்கோ இல்லை அவங்க ஃப்யூச்சருக்கோ அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பொண்ணுங்க எவ்வளோ ப்ராட் மைண்டடாக யோசிக்கிறாங்களோ, பசங்க எவ்வளோ ப்ராட் மைண்டடாக யோசிக்கிறாங்களோ அவ்வளோ நீங்கள் சொல்கிற இந்த ரேப்ஸாக இருக்கட்டும், அப்யூஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அப்போ தான் குறையும். அதான் சொல்லலை, ஒரு விஷயத்த நீங்கள் மறைச்சு அடக்கி 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 வைக்க தான் அது மேலே கியூரியாசிட்டி அதிகமாகும். ஒன்ஸ் அதை பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நார்மல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது மேலே கியூரியாசிட்டி போகாது, அது மேலே நாட்டம் போகாது. அவங்களுக்கும் அது நார்மலாக தெரியும். என் வீட்டில் எங்கள் அம்மா என் தம்பிக்கு பண்ண விஷயம் அதுதான். எங்கள் அம்மா அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இது, இதுதான் இது அப்படின்ற விஷயத்த நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஆக்வர்டாவோ இல்லை ஒரு மாதிரி அன்ஈஸியாவோ ஃபீல் ஆகாது. நம்ம அதை பண்ணாததுனால தான் அவங்களுக்கு அது மேலே கியூரியாசிட்டி ஏற்பட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் அதை கட் பண்ணீங்க அப்படின்னா அவன் போய் வேற இடத்துல பார்க்க தான் செய்வான். அதே நீங்கள் டிவியில் போட்டு காமிச்சு நார்மல் பா அப்படின்னா அவனுக்கு அதோட அந்த 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 பிளேஸ்லேயே அது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த கியூரியாசிட்டி எடுத்துகிட்டு போகாது அவனை. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி என்னன்னா வந்து பொண்ணுன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அது பொண்ணு, அது வேண்டாமே. அந்த ஒரு விஷயம் மென்டாலிட்டி பசங்கக்கிட்டேயும் வேணாம், பொண்ணுக்கிட்டேயும் வேணாம். உடம்புன்றது பசங்களுக்கும் இருக்குது, பொண்ணுங்களுக்கும் இருக்குது. கற்புன்றது பசங்களுக்கும் இருக்குது, பொண்ணுங்களுக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நார்மலைஸ் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் அழகா இருக்கா, அதை அழகாக வர்ணிக்க சொல்லித்தாங்க, ஆபாசமாக வர்ணிக்க சொல்லித்தராங்க. ஒரு பொண்ணை திட்டுறது கூட அசிங்கமாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண அதை சொல்லி கொடுக்க வேண்டாம், அழகாக சொல்லி கொடுங்க. ஸோ இதுதான் நம்ம டீச்சிங் வே தான். எஜுகேஷன் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கேர் எடுத்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரோட அதுவுமே மாற ஆரம்பிக்கும். ஐ மீன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன் டோட்டலி வேற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் புரிதலோட இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் புரிதல் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு புரிதல் இல்லை. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னன்னா புரிதல் இல்லை. அதுவும் சென்னையில இருக்க பீப்புள்ஸ் தே ஹேவ், பட் இந்த ஊர்நாடு சைடு சொல்லுவாங்கல்ல, கைண்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் அந்த சைட்ல இருக்கவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு சுத்தமா புரிதல் இல்லை. ஸோ அவங்களுமே இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி குட் திங். நீங்க இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி எஜுகேட் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுனாலையோ எஜுகேட் பண்ணுறதுனாலையோ தான் இப்போ நீங்கள் போடுற ஃபோட்டோஸ்க்கு என்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷன் பாதிக்காதா, நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கமெண்ட்ஸ்லையும் வருது இப்படி தான். நிறைய பேரோட கேள்வி இதுவாக தான் இருக்குது. கலாச்சாரம் என்ன ஆகுறது, நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல, ஒரு தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, இந்திய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் எப்படி நார்மலைஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்களே. சரி, ஸோ அதுக்கு நீங்கள் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். கலாச்சாரம் நீங்கள் எதை சொல்கிறீங்க? இல்லை, இப்போ ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் ட்ரெடிஷன் கலாச்சாரம்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறீங்கல்ல. ஸோ இதை நீங்கள் எதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, சரி, இப்போது அவங்க சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டினாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கலாச்சாரம் அப்படிங்கிறதுல வந்து ஃபுட்டு இருக்கும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவலை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷனில் இந்த மாதிரியான கம்மியான ட்ரெஸ் போடுறது, இதை நார்மலைஸ் பண்ணுறதுலாம் இவ்வளோ நாளாக இல்லையே, இதையே நீங்கள் புதுசாக கொண்டு வரீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சரி, நான் இன்னொரு கொஷின் கேட்குறேன். இது எனக்கு அஃபண்ட் ஆகுமான்றது தெரியல. கோவில்களில் சிற்பங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ட்ரெஸ் எப்படி வரைஞ்சிருக்காங்க? அதுக்காக இன்னைக்கு எல்லாருமே வந்து நியூடா போறது இல்ல. நான் கேட்கறதுக்கு இது கோவில்களில் அந்த சிற்பங்களுக்கு அது நியூடா ஆடைகள் இருக்கிற எப்படி மாதிரியே இருக்கு? நியூடா இருக்கிற மாதிரியே சிற்பங்கள் இருக்கு. நான் நியூடான்றதுன்னு சொல்லல, ஆடைகள் எப்படி இருக்கு? ஆடை வரைகிறாங்கல்ல, ஆடைகள் செதுக்குறாங்கல்ல, அது எப்படி செதுக்குறாங்க? அண்ட் நீங்கள் சொல்கிற காடோட அந்த டிவைனிட்டி மூவிஸ்லாம் பாருங்க, அதில் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? ஒரு 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 விஷயத்தை வர்ணிக்கிறதுக்காக இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதை கலாச்சாரம், எதை வந்து ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர்னு சொல்கிறீங்கன்னா, முன்னாடி ஜாக்கெட் போடாமல் ட்ரெஸ் போட்டாங்க. இப்போது அதுக்காக ஃபைட் பண்ணி தான் ஜாக்கெட்டை போட்டு சாரீ கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சாரீ இது பண்ணதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? இது நம்ம கலாச்சாரமே இல்லையே. ஜீன்ஸ் பேண்ட் போடுறதோ சுடிதார் போடுறதோ நம்ம கலாச்சாரமே இல்லை. நம்ம கலாச்சாரம் சாரீ கட்டுறது.
எத்தனை பேர் saree கட்டிட்டு இருக்காங்க? எத்தனை எத்தனை இது இவ்வளோ விஷயம் சொல்ல. அதே மாதிரி ஜென்ஸோட கலாச்சாரம் என்ன? வேஷ்டி சட்டை அந்த மாதிரி தான் இப்ப போடுறது. எல்லாரும் பேண்ட் இப்போ ஷர்ட்டுக்கு பேண்ட் ஷர்ட் வந்துட்டோம். போடுறாங்க. ஸோ இந்த விஷயம் எங்கேருந்து வந்துச்சு? அயல்நாட்டு கலாச்சாரத்தை நீங்க உள்ள கொண்டு வந்து டைம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு பீரியடுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி ஜெனரேஷன்ஸ்க்கு மாறுது. ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கிறீங்க, ரைட்? அது மட்டும் இல்லாம அவங்களோட இது எடுத்துக்கிறீங்க, ரைட்? அவங்க ஃபுட்டா இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அந்த ஊர் ஆளையே கல்யாணம் பண்ணி நம்ம ஊர்ல வச்சுக்கிறீங்க. ஸோ இவ்ளோ விஷயம் உங்களால அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னா why can't you accept their mentality? அவங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு க்ளீவேஜ் தெரிஞ்சா they cross the way. அவங்க ஊர்ல ஒரு பொண்ணு ஷார்ட்டா ட்ரெஸ் போட்டுச்சுன்னா கண்டுக்கவே மாட்டானுங்க. அண்ட் அவங்க ஊர்ல எப்படி சொல்றது, வாட் எவர் தே டூ அப்படின்றப்போ தே ஹாவ் அ சர்டன் லிமிட். நம்ம 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 கொடுக்குற எஜுகேஷனை விட அந்த ஊர்ல குழந்தைங்களுக்கு ப்ராப்பரா சின்ன வயசுல இருந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் இதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதையே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்ட் அவங்க மென்டாலிட்டியை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நான் கேட்குறேன். ஜென்ரேஷன் வைஸ் உங்களால அவங்க ஆடை கலாச்சாரத்தை மாத்திக்க முடியும், சாப்பாடை எடுத்துக்க முடியும், அவங்க ஊரை ஆளை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஏன் அவங்க இதை மட்டும் ஏன் மென்டாலிட்டியை பண்ண அக்செப்ட் முடியலன்னு பண்ணிக்க கேக்குறீங்க. முடியல? அதுல ஏன் கலாச்சாரம் கொண்டு வரீங்க? அப்ப இதுல கலாச்சார சீர்கேழ்வு இல்லையா? நம்ம ஊர் ஃபுட்டில் அவங்க ஊர் ஃபுட் ஆட் பண்றப்போ இப்போ ஹோட்டல்ஸ்லேயே பாருங்க, காண்டினென்டல், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லா குசினும் இருக்கு. எடுத்துட்டு வராங்க. அப்போ வேற ஆள் அதே மாதிரி வேற ஆள் நம்ம ஊர்ல வந்து தங்கி இங்க பிசினஸ் பண்றான். அப்ப நம்ம ஊரோட பிசினஸ் கெட்டு போலையா? அங்க சோஷியல் திங்ஸ் மாறலையா? ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் இதை மட்டும் ஏன் வந்து கார்னர் பண்ணி பேசுறீங்க? எனக்கு அதுவும் புரியல. செகண்ட் திங், நான் யாரையும் வந்து நீ இப்படி பண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை. என்னோட ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு மெசேஜுமே என்னன்னா, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அதை பயம் இல்லாம பண்ணு. இதுதான் நான் கன்வே பண்றேனே தவிர, அவுத்து போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க, இதுக்காக இப்படி பண்ணுங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னோட கோல் இது. நான் ஒரு ட்ரீம் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான வழி நான் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கேன். எல்லாரோட ட்ரீமும் ஒன்று இருக்கும். இப்போ நீங்க ஆங்கரிங் பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கும்? ஒரு பெரிய ஸ்டேஜ்ல யாரையாவது ஒருத்தர் ஆங்கரிங் பண்ணணும், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு வேலை செய்வீங்க. ஸோ என்னோடது இன்டர்நேஷ்னல் மாடலிங். அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நான் ஷூட்ஸ் பண்ணாதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே இன்னும் உட்காந்து ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி நான் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ஸோ தேர் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ நான் யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. என்ன மாதிரி பண்ணுங்க, என்ன மாதிரி பண்ண ஷூட்ஸ் கேட்குற பொண்ணுங்க கிட்டேயுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி பண்ணாத. உனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா நீ பண்ணுற பேஷன்? இதே தான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன். உனக்கு நீ பண்ணுற ஜாப் பிடிச்சிருக்கா, அதை பயம் இல்லாமல் பண்ணு. யாரோ ஒருத்தன் பேசுவான், யாரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான், யாரோட ஒப்பீனியனுக்காகவோ இல்லை யாரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவோ பயந்து உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணாத, பண்ணாமல் இருக்காத, அதை தைரியமாக பண்ணு. இதுதான் என்னோட ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி இருக்க மெசேஜுமே அதுதான். ஈவன் நான் இன்டர்வியூஸில் சொன்ன விஷயமே அதுதான். ஐ எம் நாட் என்கரேஜிங் சம்மோன் டூயிங் அ நியூ ஷூட்ஸ். நான் பண்ணவே இல்லை. இது என் கெரியராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் பண்ணுறேன். இதே வேற ஒரு கெரியராக வந்து இருக்குன்னா பயம் இல்லாமல் அதை பண்ணு. இதுதான் என்னோட மெசேஜ். இப்போ நீங்க எஜுகேட் பண்ணணும், நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஸோ இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருத்தன் பயந்து பண்றவன் அது ரொம்ப வெளிப்படையா தைரியமா பண்ணிட மாட்டானா? நீங்க எதை வெளிப்படையா தைரியமா பண்ணுவான்னு இல்ல அது அபியூஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அபியூஸ் எதுல ஸ்டார்ட் ஆகுது? இல்லங்க, அவன் டிவில பாக்குற ஒரு கிஸ்ஸினால கூட அவன் அபியூஸ் பண்ணலாம்னு அதுதான் நினைக்கலாம் சொன்னேன். தானே? அதுதான் நார்மலைஸ் பண்ண சொன்னேன். அது தப்பு இல்ல. அது மனுஷனோட அதுதாங்க, ஒரு அது தப்பு இல்ல, pattern. நான் போய் பண்றேன்னு போய் பண்ணிட்டான்னா அது அதுதான் சொல்றேன். வயசுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலயே அந்த விஷயத்துல எஜுகேட் பண்ணுங்க. இதுதான் ப்ராப்பரான ஏஜ், இதுதான் ப்ராப்பரான திங்கு. ஒரு பையன் இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு பையனுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து மாஸ்டர்பேட்டே எடுத்துக்கோங்களேன். மாஸ்டர்பேட் பண்றதை எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு பண்றாங்க? வயசு கோளாறுல தெரிஞ்சு தானே பண்றாங்க. வயசு கோளாறுல தானே பண்றாங்க. மத்த பசங்க பண்றாங்க. ஏன்னா பசங்களுக்கு வீட்ல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பையன் ஸ்கூல்ல போய் தான் அந்த விஷயமே தெரிஞ்சிருப்பான். இப்போ நம்ம பசங்களே, இப்போ என்னோட ஃப்ரெண்டே நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு ஏஜ் வரைக்கும் தான் வந்திருப்பான். இப்ப ஒரு 5வது 6வது வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட் தெரிஞ்சு சொல்றானாலும் தனக்கு உடம்புல அந்த மாற்றம் ஏற்பட்டாதான் கண்டிப்பா கிடையாது. அது எப்படிங்க பசங்கள புரியலங்க எனக்கு. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் ஏங்க, வித்தியாசம் எனக்கு இருக்கு. எனக்கு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படணும், எனக்கு ஒரு ஃபீல் வரணும், இப்போ என் பாடி பார்ட்ல ஒரு மாற்றம் ஏற்படணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தோணும். அது அப்போ மைண்ட் என்ன தோணுதோ அதை பண்றாங்க. அதுக்கப்புறமா அதை போய் அது நீங்க எங்க போய் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த இல்லைங்க, விஷயம்? அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது தான் ஓகே நானும் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னா இப்படிதானே அது வருது. கரெக்டா? இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்கிறதுனாலே நான் வந்து எப்படி பண்ண முடியும்? எனக்கு ஆப்போன்னு இடம் கொடுக்கணும்லன்னு கேட்கறேன் நான். அதுதான் சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அந்த விஷயம் வர்றப்போ நான் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறேன்ட்டு. அதை ஏன் வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஒரு ஃப்ரெண்டோட தேர்ட் ஒரு சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்சஸ்ல ஒரு இளமறை காயா இருக்கிறது கரெக்ட் தானாங்க. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஓரளவு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அதிகபட்சமா நான் லவ் பண்றேன், இந்த பொண்ணு பிடிச்சிருக்குப்பா,
இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்கப்பா, நான் நல்ல வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் பண்ணலாம். நீங்க ரொம்ப ஓப்பனா பண்ணுங்கிறதுக்காக உடம்போட மாற்றத்த ஈவன் மாஸ்டர்பேஷன், செக்ஸ் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படிங்க பேச அவங்க முடியும்? தானே உங்கள பெத்தாங்க. அவங்களும் அத தாண்டி தானே வந்தாங்க. தே ஆர் யுவர் பேரண்ட்ஸ். ஃப்ரம் யுவர் பர்த் ஸ்டில் தே ஆர் டூயிங். இல்லைங்க, ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லலாம். எனக்கு உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, என்னோட பிரைவேட் பார்ட்ல பிரச்சனை இருக்குன்னா அப்பா கிட்ட சொல்லலாம், அம்மா கிட்ட கூட சொல்லலாம். இப்போ இயல்பா ஒரு விஷயம் இருக்கு, நான் அதுதான். வந்து செக்ஸ், மாஸ்டர்பேஷன் இதெல்லாம் நான் கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட பேசியே ஆகணும்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அவங்கள பேசியே ஆவணும்னு சொல்லல. ம். கைண்ட் ஆஃப் அந்த எஜுகேஷன் பேரண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். 3rd இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆரம்பிக்கிறது ம். வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்லயே ஆரம்பிச்சுட்டா, இல்ல இப்ப அங்க போய் ஃப்ரெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுல என்ன பிரச்சனை ஆயிர போகுது? அங்க இன்ஃப்ளூயன்ஸ் வேற மாரி தானே போகுது. என்ன வேற மாதிரி? அவனும் அதே தான் பண்ணுவான், இவனும் வீட்டுக்கு வந்து அதான் பண்ண போறான். ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இருக்காது. மாஸ்டர்பேட்ன்றதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. உங்க உடம்புல ம். ஒரு மாற்றம் இருக்குன்னு தெரியுதுல்ல. ஸோ அது எப்போ வரும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா உங்கள வளர்த்துருக்கிறதுனால தெரியும். பட் நீங்க ஒரு 3rd இன்ஃப்ளூயன்ஸ்ல போய் சொல்றப்போ, 10வது படிக்கிற பையன் பண்றத 5வது படிக்கிற பையன் இப்ப பண்றான். ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? அவனுக்கு தெரியல. 5வது படிச்சாலும் 8வது படிச்சாலும் உடம்புல அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்பட்டு அவன் பிரைவேட் பார்ட்டி எரெக்ட் ஆனாதான் அவனால பண்ண முடியும். அதுதான் சொல்றேன். அந்த விஷயம் வந்து ஒரு 3rd பார்ட்டி கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டு போறீங்கல்ல. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஷேர் பண்ண இல்லங்க, முடியுது. எனக்கு அது நடக்கும்போது தான் நான் ஃப்ரெண்ட் கிட்டே போய் ஷேர் உன் பண்றேங்கறேன் நானு. பேரண்ட் கிட்ட ஏன் ஷேர் பண்ணணும்? உன் அப்பா கிட்ட உங்க அப்பா அத தாண்டி தானே வந்திருப்பாரு. உன் ஃப்ரெண்ட் உன் வயசுல இருக்க ஏங்க, பையன். ஒரு சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாதுங்க. அது என்னங்க நீங்க நீங்க சொல்றீங்க. சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். அந்த மாற்றத்தை ஏன் கொண்டு வர மாட்டீங்கன்னு தான் கேட்கிறேன். பேரண்ட்ஸ ஏன் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறீங்க? ஏன் அவங்கள நீ ஒரு உனக்கு யாருன்னே தெரியாது அந்த பையன். ஏதோ ஒரு 3வது வருஷம் நீ ஸ்கூல்ல ஏங்க போய் ஒரு ஃப்ரெண்டுங்க. அதுதான் ஒரு 1 இயர் பேசின பையனா இருக்கட்டும், இல்ல ஒரு 1 மந்த் ஃப்ரெண்டா பழகுன பையன்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியுதுன்னா, நம்மள இவ்ளோ இயர்ஸ் சரி, ஃப்ரம் இப்போ பர்த் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாம நான் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாத, அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்கறீங்க. ஸ்டார்ட்டிங் நான் சொல்றது அ அப்பா அம்மா கிட்ட ஸ்டார்ட் பண்ண அம்மா சரி, இப்ப ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றனால என்ன தப்பு நடந்துரும்? நான் அப்பா அம்மாட்ட ஷேர் பண்றனால என்ன தப்பு தடுக்கப்படும்? அத மட்டும் சொல்லுங்க எனக்கு. எஜுகேஷன் தான். கைண்ட் ஆஃப் இங்க ஆரம்பிக்கிற விஷயம் வீட்ல இருந்தே ஆரம்பிச்சது அப்படின்னா, ம். அவனுக்கு அங்க வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றா, "ஃப்ரெண்டு நீ இந்த படம் பாருடா, இந்த பாருடா" அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் வீட்ல என்ன சொல்லுவாங்க? அத வந்து திருத்துவாங்க. "அப்பா இப்ப இத பார்க்கக்கூடாது. உனக்கு ஒரு வயசு வரும்." ஸோ இது எங்கருந்து ஆரம்பிக்குது? வீட்ல இருந்து தானே ஆரம்பிக்குது. இப்ப ம். நீங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றீங்கன்னா, "டேய் இப்படியாடா? அப்ப போய் படம் பாருடா." எந்த ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா சொல்லுவான். அவன் அத பண்ணியிருந்தான்னா, அத தான் சொல்லுவான். பட் இத நீங்க வீட்ல போய் சொல்லி பாருங்க ஒரு அப்பாட்ட. அவர் என்ன சொல்றாரு? "அப்பா அது இப்ப பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு வயசு வரும். அப்ப பண்ணு." ஸோ இதுதான் பேரண்ட்ஸோட நாலேட்ஜா இருக்கும். ஸோ நாலேட்ஜபிளா அவங்க டீச் பண்ணுவாங்க. நம்ம ம். அந்த வயசு கோளாறுல பண்ற விஷயத்த அவங்க நாலேட்ஜபிளா டீச் பண்ணுவாங்க. நான் அப்படிதான் சொல்றேன். ஸோ இதுதான் 2த்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். வயசு ஓகே. கோளாறுல உன் ஃப்ரெண்ட் நீ போய் படம் பார்த்து பண்ணுடா அப்படின்னு சொல்றதுக்கும், நம்ம வீட்ல இருக்கவங்க அத ம். நாலேட்ஜபிளா சொல்லுவாங்க. எடுத்து சொல்லுவாங்க. இதுதான் சரி, ஓகே. விஷயம் அப்போ அப்படின்ட்டு. அப்போ நாலேட்ஜபிளா எஜுகேட் பண்ணி நார்மலைஸ் பண்ணா அவங்க எந்த தப்புக்கும் கண்டிப்பா மாட்டாங்கங்கிறது உங்களோட நட நம்பிக்கை. நட தப்பு நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. பட் குறையும். ம். இப்ப இருக்க ரேட்ட விட இன்னும் நமக்கு அந்த விஷயங்கள் தெரிய வர்றப்போ குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து கம்ப்ளீட்டா அது வந்து போகும் அப்படின்னு ம். என்னால அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது. பட் ரேட்ஸ் ஆஃப் திங்ஸ் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்றேன். ஒரு ஓகே. விஷயத்த நம்ம நார்மலைஸ் பண்ண தான் நல்ல விஷயத்த நார்மலைஸ் பண்ணாதான், அது கெட்டதா மாறுறத நம்மளால தடுக்க முடியும். அப்படின்றதா என்னோட கருத்து. ஓகே. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பொலைட்டா, ரொம்ப நிதானமா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் தேங்க் ஒப்பீனியன் யூ. அண்ட் வியூஸ் வித் நம்ம மீடியா. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. இந்த மாரி இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கன்வர்சேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.